Hi friends, வணக்கம். Welcome back to the channel Beautifying. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் and விஷு தின ஆசம்சைகள். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க எப்படி இந்த ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்றோம், ரெடி ஆகுறோம் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. சோ வாங்க vlogக்குள்ளார போகலாம். ஸோ சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த நவதானியங்கள்லாம் வந்து போட்டு வைக்கணும். நவதானியம் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். கண்ணுக்குட்டி தான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே எதையும் வந்து லைட்டாக மிதிச்சிட்டாங்க போல இருக்கு. மிதிக்கல, இடிச்சிடுச்சா? அதனால தொட்டு தலை வச்சியா? சூப்பர் சூப்பர். அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமை அதுமா உப்பு வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் அப்படின்னு சஜி சொன்னாப்புல. அதனால உப்பு சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். கல்லுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து தனு இது போடாது, தனு இதெல்லாம் போடு தனு. பரவாயில்ல, அது நம்ம அப்புறமேட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போடுங்க. தனுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சாமிக்கு பூஜை பண்றதுன்னா 2 பேரும் விழுந்து விழுந்து செய்வாரு, அவரும் செய்வாரு. இல்லப்பா? பண்ணுங்க பண்ணுங்க. ஆ 2 அரிசி மூட்டை வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பாடு அரிசி, இன்னொன்று இட்லி அரிசி. எதுப்பா சாப்பாடு அரிசி? நல்லா ஃபுல்லாக போட்டு பொன்னின்னு இருக்கிறது சாப்பாடு அரிசி. சரி சரி ஓகே ஓகே. கீழே உளுந்துன்னு தங்கம், அதை அதுக்குள்ளாரே போட்டு வை. அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லாம் சில்வர்ல வாங்கிடணும். சரியா தன்மை? அடுத்த வருஷத்துக்கு வேற இதுல வாங்கிடலாம், சில்வர்ல வாங்கி வச்சுக்கலாம் சாமிக்கு. அதுதான் என்னோட அடுத்த வருஷம் ஆசை. வாங்கி தருவியா ராஜ? இதே மாதிரி குட்டி குட்டி கப்பு, இந்த மாதிரி தட்டு எல்லாமே சில்வர்ல. தேங்க்யூ. இந்த மாதிரி கொடுப்பாங்க. கோல்டெல்லாம் வேணாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் குடி போடுத்தாங்க. குடு. குட்டிக்கு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீ சொல்ல தன்மை. இட்லி, அப்புறம் தக்காளி குருமா, அதுக்கப்புறம் சட்னி, அப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. தன்மைக்கு பிடிச்சதில்ல. சரி சாப்பிடுங்க. உனக்கு என்ன நெத்தி சுட்டி வேணும் எடுத்துட்டு வந்துட்டு தன்மை? பார்க்கலாமா? இங்க வாங்க.
அரபிக் அது மாதிரி இருக்கும். சாரி, இந்த பிக் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிக்கா வந்து அதாவது இந்த நெட்டி சுட்டி வைக்கிற மாதிரி இல்லை இந்த ஹெட்பேண்ட் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம பின்ஸ் எல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இலகி அப்படியே ஆடும்போது அப்படியே கீழே வந்துடும். அதுவும் மெயினாக இந்த பரதநாட்டியம் டான்சர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெவியான ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாங்க நெத்தியில். ஸோ அந்த மாதிரி டைமு இந்த மாதிரி ட்ரிக் வந்து ட்ரை பண்ணால் அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைக் அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும்ல அந்த ஜுவல்லரி பீஸில், ஸோ அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணி நல்லா முடி போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு எண்ட்லேயும் அதே மாதிரி இன்னொரு பேண்டை கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி முடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹெட்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நல்லா கட்டி விடுங்க. இதை நூல் வச்சு கட்டலாம். நூல் வச்சு கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அப்படியே உருண்டு வரும், அந்த டைட்னஸ் கொடுக்காது, அந்த grip கொடுக்காது. ஸோ அதனால தான் இந்த எலாஸ்டிக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேண்ட் வச்சு நான் இப்போ பாருங்கள் கட்டியாச்சு. பின்னாடி இழுக்கும் போது நல்லா இழுக்குது, நல்லா வருது. அண்ட் அவங்களுக்கும் குட்டி பாப்பாவுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் எந்த பின்னும் வச்சு செக்யூர் பண்ணல, நான் கழட்டுற வரைக்கும் இன்டாக்டாக அதே பிளேஸில் இருந்தது. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தன்மை குட்டிக்கு இப்போ அப்படி தான் வந்து பண்ணுறேன். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து போட்டுட்டு இந்த டிக்கா வந்து வைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் வச்சு விட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தை ஆசையாக கேட்டனால நான் அதை வந்து அவளுக்கு வச்சு விட்டேன். நல்லா டைட்டாக இருக்கா? ஆடு, நல்லா ஆடு. கொஞ்சம் மெல்லமா ஆடு, இப்படியெல்லாம் ஆட்டக்கூடாது சரியா? ஸோ நீட்டாக வந்து கட்டியாச்சு. அண்ட் கொஞ்சம் வந்து மேலே புல் பண்ணிக்கலாம். இங்கே வா, வால்யூம் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கக்கூடாது, அந்த லைன்ஸ் வேவ்ஸ் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மெஸ்ஸி மாதிரி. ஹாப்பியா தானோ? பஃப் வேறு இருக்கு. ஓகே, சிட்டி பொண்ணு முடிச்சுட்டு அப்படியே தன்னுக்குட்டிக்கு வந்து மெல்லமாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு ரொம்ப இந்த மாதிரி ரெகுலர் மேக்கப் இல்லாமல் வித்தியாசமாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இது தன்னுக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் முகத்துலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷம்னு. அந்த சந்தோஷத்தை எனக்கு வந்து இப்போ பார்க்கும்போது கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த லுக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்கேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. பாப்பா ஹாப்பியாக இருக்கா, அது எனக்கு போதும், வேறு என்ன வேணும் இல்லையா? இந்த ஸ்பெஷல் டே அதுவுமா ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் நான் எல்லா விதமான மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங், லெஹெங்கா ட்ரேப்பிங், ஸ்டைலிங், டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்ஸ் எல்லா சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகட்டும், யாருக்காக இருந்தாலும் பிக் டே அதுவும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக அழகாக்கணும், இல்லை பார்ட்டிஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி மேக்கப் போடணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவுட்லுக் கொண்டு வரணுன்னா என்னோட மேக்கப் சர்வீஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனல் மூலியமாக புக் பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ எங்களோட டேவை இன்னும் மோஸ்ட் மெமரபிள் டே ஆக்கிறதுக்கு என்னோட மேக்கப் சர்வீஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ தன்மை குட்டிக்கு பேங்கிள்ஸ் வந்து பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டோர்ஸ்லேருந்து தான். எனக்கு பேங்கிள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுக்குறது, அதுவும் ப்ரைடல் பேங்கிள்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் முன்னெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டோர்ஸில் போய் நின்றுட்டு கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி கொடுப்பேன், மிக்ஸ் அண்ட் மேட்ச்லாம் பண்ணுவேன். பட் நம்மளோட ட்ரிக்கு நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன், அவங்க இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, எனக்கு வந்து பேங்கிள்ஸ் வேணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்
வருது, ஒகேஷன் வருது, இந்த மாதிரி கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்க்கு எந்த மாதிரி பேர் பண்ணணும்னு தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு ப்ரைடல் பேங்கிள்ஸ் ஆகட்டும், எந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி பேங்கிள்ஸ் வேணாலும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி செட் பண்ணி கொடுப்போம். ஸோ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நானே என் கையால் நான் வந்து பண்ணுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க். உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். என்ன வாவ், கொஞ்சம் மட்டும் இங்க இருக்குதுதான் பரவாயில்லையா இருக்கும், தன்மை சூப்பரா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ ஒரு டிப் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டால், ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டால் நம்ம நார்மல் ப்ராஸ் வந்து வேர் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிப்பீங்க. இந்த மாதிரி பூட் டேப்ஸ் எல்லாம் வந்து எல்லா வெப்சைட்ஸையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு வந்து இதை வந்து டேப் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம செஸ்ட் பார்ட் கிட்ட வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லிஃப்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் ப்ரா போட்டு தான் போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி மாடல் நெக் டிசைன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் பூட் டேப். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஸ்கின் கலர்லேயே தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலும் தெரியாது. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது என்னோடய நிப்பிள் பார்ட்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து லிஃப்ட் பண்ணி அப்படியே ஒட்டிடுவேங்க. அண்ட் பின்னாடி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணால் அப்படியே ஒரு பேண்டேட் மாதிரி போய் டேப் ஆகிக்கும், ஓகேவா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸை. இந்த டேப்பை வந்து இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு லென்த்தை லிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேருந்து அப்வர்ட் டைரெக்ஷன் போகணும், மேலேருந்து கீழே வரக்கூடாது. ஏன்னா லிஃப்ட் பண்ணி காமிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு நீங்கள் அப்படியே மெல்லமாக அந்த டேப்பை ரிமூவ் பண்ணி அப்படியே மேலே லைட்டாக லிஃப்ட் பண்ணி ஓட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் உங்களோட பூப் சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு லிஃப்ட் வந்து எனக்கு இப்போ தெரியுது பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போடலாம். லைக் பேக்லெஸ் ப்ளவுசஸ் ஆகட்டும், அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ண ப்ளவுசஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் இந்த பூப் டேப் வச்சு நீங்கள் வந்து ப்ளவுசஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். தனமா இது மட்டும் கழட்டிக்கலாமா? ப்ளீஸ் டி. ஓவரா இருக்கு தங்கம். ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு இது? ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இவளை நான் இப்படி ரெடி பண்ணணும்னு நான் ஐடியா பண்ணவே இல்லை. அவளா தானா அப்படியே எல்லாமே அமைஞ்சு வந்த மாதிரி அவளே ரெடி பண்ணி நான் பண்ண அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஓகேவா, பாப்பாக்கு ஹாப்பினா ஐ எம் ஹாப்பி. ஓகே ஓகே உனக்கு? ஓகே சரி, அப்ப என்ஜாய் பண்ணு, உன்னோட விருப்பம். இப்படியாமா தங்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக தன்மை குட்டிக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி லைட்டாக வந்து மாற்றிருக்கேன்.
நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தின்னாக வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஒட்டியானம், அதாவது அந்த செயினை வந்து எடுத்துட்டு என்கிட்ட இருந்த ஒரு ஒட்டியானத்தை வந்து சின்னதாக வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ மேலே கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் கீழே வந்து அப்படியே கொஞ்சம் சட்டிலாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பூ சனு இதை எடுத்துட்டாமா? இல்லை இது பூவை எடுத்துடலாமா? இன்சை திரும்ப தன்மை இந்த பூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒண்ணு மட்டும் வச்சிருக்கேன். ஓகே ஓகே பூ வச்சிடா. பின்னாடியும் காமிச்சிடு. அப்படியே திரும்ப தரோம். நைஸ். ஓகே போலாமா கீழே? ஸோ இப்போ இந்த சாரீ டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். எனக்கு இந்த ஒரு சாரீ வந்து என்னோட டிசைனர் ஆரி பை விஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக லைக் வேரபிள் மாதிரி வந்து பார்ட்டி வேர்க்காகட்டும் ஃபங்க்ஷன்ஸ்க்காகட்டும் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எனக்காக இந்த ஒரு சித்திரை திருநாளை முன்னிட்டு எனக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து பிக் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு போட்ட மாதிரியே ஃபீல் இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அண்ட் இதை வச்சு நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். இதோட பிக்சர் இமேஜ்லாம் வந்து பாருங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாடலை வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது எவ்வளோ என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளவுஸும் அவங்க தான் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் எஸ் பின்னாடி பேக் ப்ளவுஸும் வந்து நான் டிசைன் கொடுத்தாக்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தேன். அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்மளோட ஐடியாஸும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எனக்கு இந்த டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த அட்டையரோட பண்ணி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. சுட சுட சாதம், நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக உள்ள பருப்பு பாயசம், பச்சை பாசிப்பருப்பு கடைஞ்சது, ரசம், கீரை பொரியல். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இன்னொரு நல்ல vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா.